வெராசிட்டி ஆஃப் எவிடன்ஸ். அடுத்தது டவுட் அபவுட் விட்னஸ் வெர்சன். 2 டவுட் அபவுட் விட்னஸ் வெர்சன். நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் எப்படி கிளாஸ்ல ரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். டவுட் அபவுட் விட்னஸ் வெர்சன். உதாரணம் டவுட் அபவுட் விட்னஸ் வெர்சன் என்ன சார்? ஒன்றும் கிடையாது. நான் சம்பவம் நடக்கும்போது வீட்டில் இருந்தேன்னா ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். சம்பவம் நடக்கும்போது வீட்டில் இருந்தேன் சத்த கட்டுவது பார்த்தேன், சம்பவத்தை பார்த்தேன். இது ஆக்ஷன் கேஸாக இருக்கும். ஆக்ஷன் கேஸுக்கு வீட்டில் முடிஞ்சுவிடும். நீங்கள் ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா வீடு சம்பவத்தில் இருக்காது, சம்பவத்தில் வீடு இருக்காது. தட் இஸ் கால் டவுட் அபவுட் தி விட்னஸ் வெர்சன். தெரியுங்களா? நீங்கள் ரைஸ் பண்ணுறது. அடுத்தது பாருங்களா, மெட்டீரியல் ஒமிஷன். மெட்டீரியல் ஒமிஷன் என்னன்னா, புகாரில் சொல்லியிருப்பான் வக்கீல் சாமிநாதன் வலது கையில் அறிவாளால் வெட்டினார் அப்படின்னு புகாரில் சொல்லியிருப்பான். கோர்ட்டில் வந்து என்ன சொல்லுவான்? செல்வராஜ் வலது கையில் அறிவாளால் வெட்டினார் அப்படின்னு. அது கான்ட்ரடிக்ஷனாக வச்சுக்கலாம், ஒமிஷனாக வச்சுக்கலாம். நீங்கள் கான்ட்ரடிக்ஷனுக்கு ஒமிஷனுக்கு நீங்கள் நல்ல கேஸில் எடுக்கணும்னா தாசில்தார் சிங் மிஸ்டர் யூனியன் ஆஃப் இந்தியா 1955 இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய 5 நீதியரசர்கள் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த வகையில் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். தாசில்தார் சிங் மிஸ்டர் யூனியன் ஆஃப் இந்தியா. கான்ட்ரடிக்ஷன் ஒமிஷன் எல்லாத்துக்குமே. அடுத்தது நான் எக்ஸாம் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் விட்டல் ஒமிஷன். அடுத்தது சார் டவுட் அபவுட் தி ஜெனுவினஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் கேஸ். எல்லா கேஸுமே கவுண்டர் கேஸோட தான் சார் இருக்கும். ஒரு கேஸ் இருந்தால் எதிர் வழக்கு இருக்கும். போலீஸ்கார என்னம்மா எதிர் வழக்கை மறைச்சிருவான். எதிர் வழக்கில் எஃப்ஐஆர் பண்ண மாட்டான். பழைய போலீஸ் ஸ்டேஷன் ஆர்டர்ல 588A, புது போலீஸ் ஸ்டேஷன் ஆர்டர்ல 566. இதை நீங்க கிரியேட் பண்ணணும். டவுட் அபவுட் தி ஜெனுவினஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் கேஸ். அதாவது அரசு தரப்பு வழக்கில் சந்தேகத்தை உருவாக்குறது. ஒரு தரப்புக்கு ஆதரவு நடந்துட்டா, ஒரு தரப்புக்கு பாதகமாக நடந்துட்டா. இன்னும் சொல்ல போனா போலீஸ் ஸ்டேஷன் ஆர்டரோட ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணிருக்க மாட்டான். கவுண்டர் கேஸில் உள்ள ஊசரியில மார்க் பண்ணணும், கவுண்டர் கேஸில் உள்ள எஃப்ஐஆரை மார்க் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன் ஆர்டரை படிச்சு பார்க்கணும். 566 நீங்க இருக்கு. அடுத்தது பாருங்களேன், டவுட்ஃபுல் ரெக்கவரி எல்லாமே டவுட்ஃபுல்லா இருக்கும். எப்படி டவுட்ஃபுல்லா ரெக்கவரி இருக்குன்னா, 27 எவிடன்ஸ் ஆக்ட் படி லீடிங் டு ரெக்கவரினா என்னன்னா, நீங்க ஒப்புதல் வாக்குமூலத்தில் அனுமதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருக்கு கைட்லைன்ஸ். அது முதல்ல அதை சொல்லுவாங்க. ஒப்புதல் வாக்குமூலத்தில் அனுமதிக்கப்பட்ட பகுதி தான் மார்க் பண்ணணும், மற்றதை மார்க் பண்ணக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட பகுதினா என்னை அழைத்து சென்றால் சம்பவத்தின் போது நான் பயன்படுத்திய கத்தியை ஒளித்து வைத்திருக்கிற இடத்தை காண்பித்து எடுத்து ஆஜர் செய்கிறேன். இதுதான் அனுமதிக்கப்பட்ட பகுதி. இதுதான் கைதியை பிடிச்சதாகவும் கைதி அவன் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் கூட கத்தி எடுத்துதான் இருக்கும். போலீஸ்காரன் சம்பவ இடத்துல போனா வரைபடம் போட்டிருப்பான். அந்த வரைபடத்துக்கு கீழே ஒரு கத்தியை காமிச்சிருப்பான். சம்பவத்திலேயே அவன் போட்டில் விடுவதா ஒன்று சாட்சி சொல்லியிருப்பான். இப்போ டவுட்ஃபுல் வந்துச்சா? இப்போ டவுட்ஃபுல் வந்துட்டாங்க. சாட்சியே சொன்னா அவன் கத்தியை போட்டுட்டு ஓடிவிட்டான்னு. புத்திசாலியான போலீஸ் தண்ணியை போட்டு எழுதிருப்பான் கட்ட நைட்டு. அவன் எழுதுவா எதிரியை கைது பண்ணதாகவும் கைது பண்ணப்ப அவன் போய் யாருமா பிடிச்சதான் தெரிஞ்சுனா. இது மாதிரி டவுட்ஃபுல் ரெக்கவரி நம்ம பல குணத்தில் கொண்டு வரலாம். ப்ராப்பர்ட்டியை பார்த்து தான் கோர்ட்டில் கேஸ் எடுக்கணும். நான் பல கேஸ் ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுருக்கேன் சார். திருட்டு போன உயராக இருக்கும், கோர்ட்டில் புது உயரம் கொண்டு வச்சுக்கணும். சாமி தாலியை திருட்டு போனதாக கேஸ் இருக்கும். சாமி தாலி என்ன இருக்கும்? பூஜை பண்ணி அழுக்காக இருக்கும். புது தாலி அப்படியே அச்சு மாறாமல் வந்து நிற்கும். இன்னும் சொல்ல போனால் குண்டாலையும் பில்லையுமே கொண்டது போலீஸ்காரன் கொண்டு வந்துருக்கான். வாங்கின பில்லையுமே வாங்கின டிப்போட. ஆமாம் சார், இது மாதிரினா. அடுத்தது சஸ்பீசியன் அபவுட் ஐடென்டிட்டி அக்யூஸ், அதாவது எதிரியுடைய அடையாளம். இப்போ ரெட்டியார் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், மன்னார்குடியில் சாமிநாதன் பேர் இருந்துச்சுன்னா சாமிநாதன் பேரில் எத்தனை பேர் அந்த ஊரில் இருக்காங்க ஓட்டு செட்டு சொல்லுவார். இப்போ எஃப்ஐஆரில் சாமிநாதன் சன் ஆஃப் நடேசன் இல்லாமல் பெரு சாமிநாதன் இருந்துச்சுங்களேன், அந்த ஊரில் எத்தனை பேரா சாமிநாதன் கேட்பார். ஐடென்டிஃபிகேஷனை டிஸ்பியூட் பண்ணுறது புரியுங்களா? ஐடென்டிஃபிகேஷனை டிஸ்பியூட் பண்ணுறது புரியுங்களா? ஒரு ஊரில் ரவின்னு தானே கட்ட ரவின்னு இருப்பான், வெள்ள ரவின்னு இருப்பான், முள்ள ரவின்னு இருப்பான் தெரியுங்களா? நம்ம ஐடென்டிஃபிகேஷனை டிஸ்பியூட் பண்ணுறது. அடுத்தது பாருங்களேன், டவுட் அபவுட் தி வெர்ஷன் ஆஃப் அட்டாக். என்ன தோல்ல அடிச்சுட்டான், தோல்ல வெட்டான், தோல்ல எனக்கு வெட்டுக்காயா இருந்துச்சுன்னு சொல்லுவான். ஏர் காப்பியில் பார்த்தீங்கன்னா தோல்ல ஒரு ஒன்றுமே இருக்காது. தோல்பட்டையில் ஒரு அப்ரேஷன் இருக்கும். வெட்டுக்காய